விஷயம் நான் இன்றைக்கி என்ன கேட்டீங்க, நான் அறிக்கையும் கொடுத்துருக்கேன். முதலமைச்சர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட அதில் அக்யூஸ்டாக உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அதில் அவசரமாக அவங்கள போய் குற்றச்சாட்டு சொன்னவங்களே போய் கைது பண்ணி நீதிமன்றம் அவங்கள சிறைக்கு அனுப்ப மாட்டேங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இதில் முதலமைச்சர் உண்மையிலே அதில் அவருக்கு தவறு செய்யலை, அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறது மாதிரி இறந்து போன கனகராஜிட்ட போய் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்டை வாங்க முடியும், அவர் பேரெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஏன் இப்படி பதஷ்டப்படணும், ஏன் இப்படி அவசரப்படணும், டெல்லியில் போய் அவங்கள தூக்கிட்டு அரெஸ்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு போகணும். அது மாதிரி கேஸ் வரப்போ அது என்னன்னு அது விசாரணைக்கு வந்தால் அதை பார்க்கலாமே. அதை விட்டு நாங்கள் தவறு செய்யலைன்னு சொல்லிட்டு போகிறது வேறு. அதுக்காக அவங்க 2 பேரையும் கைது பண்ணி இங்கேருந்து காவல்துறை டெல்லிக்கு அனுப்பி அவங்கள அவசரமாக அங்கே அழைச்சிட்டு நீதிமன்றம் அவங்கள ஜுடிஷியல் கஸ்டடி எடுக்க மறுத்துட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு பதஷ்டம் தெரியுது, ஏதோ ஒரு பதட்டம். ஏன்னா 5 பேர் இறந்துருக்காங்க. கனகராஜ் அவங்க ஊருக்காரன்னு அவங்க அண்ணனே சொல்கிறாரு. இதில் காவல்துறை வேறு முந்திக்கிட்டு இதில் பேட்டிலாம் கொடுக்குறப்ப பார்த்தா இதை தாண்டி ஏதாவது சந்தேகத்திற்கு இடம் உண்டோங்கிற எண்ணம் தான் தோணுது. அதை இவங்க இப்போ விசாரிக்க மாட்டாங்க. காலம் வரும், உரிய முறையில் விசாரித்து அதெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பாராளுமன்றத்தில் உங்களோட கூட்டணி எந்த மாதிரி கூட்டணி? நான் ஒரு சில மாநில கட்சிகள் எங்களோட வர விருப்பமுள்ள கட்சிகள் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லை என்றாலும் எதற்கு அது சொல்லனா, சீட் ஷேரிங்லேயே எதுலேயோ ப்ராப்ளம் வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா அவர்கள் எப்படி 2014 தேர்தலில் தனித்து நின்று மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ திருவாரூர் இடைத்தேர்தலையே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் காமராஜ் வெற்றி பெற்றுவாருங்கிற பயத்தில் தான் ஆளுங்கட்சியும் பிரதான எதிர்க்கட்சியும் எந்த அளவுக்குலாம் அதில் பகிரத முயற்சியெல்லாம் செஞ்சு அந்த தேர்தலை நிறுத்தினாங்கன்னு தெரியும். இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக முழுவதும் உள்ள நிலைமை. நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டு மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் ஆதரவு அளித்து எங்களது வேட்பாளர்களை பாராளுமன்ற உறுப்பினராக்குவார்கள். அதன் மூலம் தமிழகம் மீண்டும் தலைநிமிர்ந்து செயல்படவும், தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகின்ற திட்டங்களை கொண்டு வரவும் நாங்கள் மத்திய அரசிலே நிச்சயம் செயல்பட்டு தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்போம். சார், இப்போ அதிமுக ஆட்சியில் திமுக எம்எல்ஏக்கள் தான் அதிமுக எம்எல்ஏக்களை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஜெயக்குமார் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அதிமுகவும் திமுகவும் தொடர்பில் இருக்காங்க. 60-40 ரேஷியோவில் அவங்க கூட கூட்டுறவு தேர்தலில் அவங்க எல்லா இடத்துலையும் கூட்டணி அமைத்தாங்கங்கிறது உண்மை. அதுபோல் திமுக எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கேட்குற கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுகிறது உண்மை. அதனால தான் திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், நம்ம டெல்டா மற்ற தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த கஜா புயல் தாக்கத்தப்ப இவங்க யாரையுமே மக்கள் அனுமதிக்காததற்கு காரணம் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி வைத்திருக்கார்கள். அதனால் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளையும் புறக்கணித்தார்கள். அதனால் இப்போ ஜெயக்குமார் வாயாலே உண்மை வருது. அதான் உண்மை. அவர் என்ன டிடி விஜயநகரன் திரு ஸ்டாலினோட கூட்டணி வச்சுருக்காருன்னு சொல்லுவார். அது பொய்ங்கிறது நிரூபணம் ஆகி அவங்க நல்லா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கிறது இவருக்கு தெரியுதுன்னா இவங்க அவங்களோட தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. டாக்டர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவாரூரில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலையில் இருந்து புறப்பட்டு சென்றபோது அவருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடந்தை வடக்கு ஒன்றியம் கருப்பூர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார். குடந்தை தெற்கு ஒன்றியம் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திரளான தொண்டர்களும் பொதுமக்களும் கூடி பட்டாசுகள் வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். திருவிடை மருதூர் ஒன்றியம் கிருஷ்ணராகபுரம் பகுதியில் திரளானோர் கூடி பட்டாசு வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நாச்சியார் கோயில் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு அருள்மிகு சீனிவாச பெருமாள் கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவிடை மருதூர் தெற்கு ஒன்றியம் வண்டுவாஞ்சேரி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார். கழக நிர்வாகிகள் மேள தாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திருச்சேரை பகுதியில் டாக்டர் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு திரு டிடிவி தினகரன்
மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குடவாசல் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் கழக கொடியை அவர் ஏற்றி வைத்தார். அருள்மிகு கோணேஸ்வரன் கோவில் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் குடவாசல் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள் திரு குடவாசன் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுக்குடி பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு திரு டிடிவி தினகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இலவங்கார்குடி பகுதியில் ஸ்ரீ ருத்ர காளியம்மன் ஆலயத்தின் சார்பில் திரு டிடிவி தினகரனுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அந்த ஆலயத்தில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் நகரில் திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கழக பொருளாளர் திரு ரங்கசாமி, தலைமை நிலைய செயலாளர் திரு பி பழனியப்பன், அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், சார்பு அணிகளின் பிரதிநிதிகள், கழக தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை ரத்து செய்ய காரணமாக இருந்த கட்சிகளுக்கு தேர்தலின் போது மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என உறுதிபட தெரிவித்தார். இங்கே அவரது மூர்த்தி சிறியது என்றாலும் அவரது கீர்த்தி உலகளாவிய புகழ்பெற்றது என்பது அந்த மனிதன் புனிதர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை அவர் மறைந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாகி எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் ஜனவரி 17 அவரது பிறந்த நாளை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடி வருவது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நமது திருவாரூரிலே எதற்காக நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இங்கே திருவாரூரிலே உள்ள புரட்சி தலைவர் சிலைக்கு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்க முடிவு செய்து அறிவித்தோம் என்பது இங்கே திருவாரூர் தொகுதி மக்கள் மாத்திரமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக நிறைவேறியிருக்கும். காரணம், தேர்தல் ஆணையம் திடீரென்று தேர்தலை அறிவித்துவிட்டு அதன் பிறகு திடீரென்று தேர்தலை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். காரணம் என்னவென்றால் கஜா புயலை காரணம் சொல்கிறார்கள். கஜா புயல் தாக்கி நமது பகுதி, குறிப்பாக நமது திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள், நமது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள 12 மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் இந்த தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் எதற்கு அறிவித்தார்கள் என்றும் தெரியவில்லை. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், நமது தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியும் பிரதான எதிர்கட்சி என்று தம்பட்டம் அடைத்துக் கொண்டிருக்கின்ற மற்றொரு கட்சியும் இங்கே திருவாரூரிலே இடைத்தேர்தல் வேண்டாம் என்று அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம், அதனால் அந்த தேர்தல் நின்றது. ஆனால் நான் இன்றைக்கு கும்பகோணத்தில் இருந்து கிளம்பி காலை 9:15 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி வழி நெடுகெல்லாம் நமது கும்பகோணம் மற்றும் திருவிடைமருதூர் தொகுதிகள் பகுதிகளை தாண்டி குடவாசலிலே வரும்பொழுதே திருவாரூர் மக்கள் தேர்தலை எவ்வாறு எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்பது இங்கே அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும், தங்களது தொகுதிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் விரும்புகின்ற இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று காத்திருந்தது அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வரவேற்பு இருந்தாலும் இந்த தேர்தலை தள்ளி போடலாம், அதை என்றைக்கும் தடுத்து முடியாது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உண்மையாகும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலோடு நமது திருவாரூர் தொகுதியின் இடைத்தேர்தல் வரும். அப்பொழுது நீங்கள் இந்த தேர்தலை தள்ளி போட்டவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவீர்கள் என்றைக்கு தேர்தல் வந்தாலும் நமது திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மாத்திரமல்ல 20
சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல் மாத்திரமல்ல, 40 பாண்டிச்சேரியை சேர்க்க 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அம்மா அவர்களின் வழியிலே மத்தியிலே ஆள்பவர்களை தட்டி கேட்டு தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடியவர்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள். அதுவும் அம்மா அவர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக தமிழகம் எங்கும் பரவி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். மாற்றம் தேவை. தமிழகம் மீண்டும் அம்மா அவர்கள் வழியிலே ஒரு சிறந்த ஆட்சி தேவை, மக்களாட்சி தேவை. தமிழகத்திலே மக்கள் விரும்புகின்ற ஒரு நல்லாட்சியை அமைக்க வேண்டும் என்றால் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் முடியும் என்பதை வைத்திருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியிலே வந்திருக்கின்ற அம்மாவின் தொண்டர்களிலே 90% மேல் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமையை ஏற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்து மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு மத்தியிலே இருப்பவர்களும் சரி, மாநிலத்திலே இருப்பவர்களும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, எதிர்கட்சியில் சேர்ந்தவர்களும் சரி இந்த தேர்தலை நடத்த விடாமல் தடுத்து விட்டார்கள். ஆனால் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நீங்கள் எங்களுக்கு மாபெரும் ஆதரவு அளித்து அம்மா அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்களோ அது போன்ற ஒரு மாபெரும் வெற்றியை எங்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டு மக்களின் நலனை காக்க, தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர, தமிழக மக்கள் விரும்பாத அது மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, ONGC எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அதுபோல நீட்டினோ திட்டமாக இருந்தாலும் சரி, மீனவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு என தமிழகத்திலே வாழ்கின்ற அனைத்து பிரிவு மக்களுக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று இந்த பொன்னான வேலையை உங்களை கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது மாவட்ட கழக செயலாளர் திரு காமராஜ் அவர்களும் அமைப்பு செயலாளர் திரு M. ராஜேந்திரன் அவர்களிடம் ஒரு செய்தியை சொன்னார்கள். நமது ஒன்றிய துணைச் செயலாளர் எந்த ஒன்றியம் குடவாசல் வடக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் திரு பாலா அவர்களை வேண்டுமென்ற இங்கே அந்த நன்னிலம் DSP அவர்கள் அழைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த அராஜக ஆட்சியிலே இன்றும் காவல்துறை அவர்களுக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து உண்மைக்கு புறம்பாக நடக்காதீர்கள். அவர் திரு பாலா அவர்கள் ஒன்றிய துணைச் செயலாளர், அவர் சொந்தமாக தொழில் நடத்துபவர். வேண்டுமென்றே அவரை அழைத்து சென்று அவர் மீது பொய்யான வழக்கை பதிவு செய்திருக்கிறீர்கள். நிச்சயம் இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. அவருக்கு பின்னணியிலே இருப்பவர் யார் என்று தெரியும். எங்கள் மன்னார்குடியை சேர்ந்த அண்ணன் காமராஜ் அவர்கள் தான் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் மீண்டும் சாம்பார் வாரியை தூக்கப் போகிறார் என்பதை கூறி காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் தயவு செய்து நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அன்றைக்கு எடப்பாடி எப்படி அவர் மீது குற்றச்சாட்டு சொன்னார்கள் என்று கொலை கொள்ளைகளை சம்பந்தப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு சொன்னார்கள் என்று பதட்டப்பட்டு அவசரப்பட்டு தேவையில்லாமல் டெல்லிக்கு காவல்துறை எழுப்பி அவரை அங்கிருந்து அழைத்து வந்து இங்கே ரிமாண்ட் செய்ய முற்பட்ட பொழுது எப்படி நீதிமன்றம் அதை முடியாது என்று சொன்னதோ அது போன்ற நிலைமை தமிழ்நாட்டிலே ஏற்படும். நீங்கள் எல்லாம் நீதிமன்ற படிக்கட்டுகளிலே இருக்கின்ற காலம் வரும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எச்சரித்து புரட்சி தலைவர்கள் போன்று அன்றைக்கு இயக்கத்தை தொடங்கிய பொழுது அன்றைக்கு முதல்வராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அன்றைக்கு முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த 4 ஆண்டுகளிலே அவர் மீதும் கழக நிர்வாகிகள் மீதும் கழக தொண்டர்கள் மீதும் 60,000 வழக்குகளுக்கு மேல் போட்டார்கள். ஆனால் 27 புரட்சி தலைவர்கள் அவர்கள் ஆட்சி வந்தது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதனைத் தொடர்ந்து நன்னிலம் தெற்கு ஒன்றிய பகுதியில் கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார். பட்டாசுகள் வெடித்தும் மலர் கொத்துக்கள் வழங்கியும் அவரை கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் வரவேற்றனர். முடிகொண்டான் என்ற இடத்தில் கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார். பின்னர் பூந்தோட்டம் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதி வாழ் மக்களும் கழக தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். குடவாசல் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ ஓம்கார வடிவுடைய ஈசனார் திருக்கோவிலில் திரு டிடிவி தினகரன் சுவாமி தரிசனம் செய்தார். கடகம்பாடி பகுதியில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்து வாழ்த்து முழக்கங்களுடன் திரு டிடிவி தினகரனை உற்சாகமாக வரவேற்றனர். அவர்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் துரோக ஆட்சியை அப்புறப்படுத்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூலம் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் நிறுவ அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நமது ஊரைச் சேர்ந்த நமது ஒன்றிய கழக துணை செயலாளர் திரு பாலா அவர்களை காவல்துறையை ஏவிவிட்டு பொய் வழக்கிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்ற மமதையிலே காவல்துறையை, குறிப்பாக நன்னிலம் டிஎஸ்பி அருண் என்பவரை வைத்து பாலா அவர்களை பொய் வழக்கிலே கைது செய்திருக்கிறார்கள். நிச்சயம் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இவர்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளிலே நிற்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குவோம். நிச்சயம் பாலா அவர்களை நாம் சட்டப்படி அவரை நீதிமன்றத்திலே பெயில் எடுத்து வருங்காலத்திலே இது போன்ற தவறு செய்பவர்களை நிச்சயம் சட்டப்படி தண்டிப்போம். அபிஷேகமங்கலம் பகுதியில் திரளான சிறுவர் சிறுமியர் ஒன்று கூடி திரு டிடிவி தினகரனை உற்சாகத்துடன் வரவேற்றனர். திருவாரூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த திரு டிடிவி தினகரன், திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் எப்போதும் தேர்தல் வந்தாலும் அதிலும் இனிவரும் அனைத்து தேர்தல்களிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்தார். இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். எப்பொழுது தேர்தல் இருந்தாலும் அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும். நேற்று ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, இதே மாதிரி வந்து இன்றைய வந்து அதிமுக ஆட்சி காரணம் வந்து எங்களுக்கு திமுகவும் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. திமுக இப்போனாலும் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு ஒத்துக்கிறாரு. ஒரு உண்மையை ஒத்துக்கிறாரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்களோட தொடர்பில் இருக்காங்கன்னு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். அவங்க கூட்டுறவு சங்க தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் 60க்கு 40ன்னு 60-40 கூட்டணி வச்சுருந்தாங்க. அது மாதிரி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேரை அவங்கள ஒரு சமரசமாக வச்சுக்கணுன்னு அவங்களுக்கு நிறைய ஹைவேஸ் பிடபிள்யூடி கான்ட்ராக்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியும். அதனால தான் இங்கே கஜா புயல் பாதிக்கப்பட்டப்ப மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற கட்சி நிர்வாகிகளை, அது ஆளுங்கட்சியை மாத்திரம் இல்லை, எதிர்கட்சி மற்ற தோழமை கட்சிகளாக ஏன் உள்ளார அளவு பண்ணலன்னா இவங்கெல்லாம் ஆளுங்கட்சியோடைய ஒரு ஹிடன் கூட்டணி வைத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தால் மக்கள் இங்கே அவங்கள அலோவ் பண்ணல. அது இப்போ அவர் வாயில் ஒத்துக்கிட்டு இருக்கார் திருவாளர் ஜெயக்குமார் அவர்கள். அவரே தெரிந்தோ தெரியாமலோ ஒரு உண்மையை உளறி இருக்கிறார். அவ்வளோதான். அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் தாண்டி ஒரு அதிகாரம் படைத்தவர் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன கேட்டுருக்கீங்க? சொல்லுங்கள். அடுத்தது சரி, சிபிஐயோ எந்த ஒரு அமைப்போ விசாரிக்கட்டும். அதை உயர் நீதிமன்ற மூத்த நீதிபதி அதை வந்து கண்காணிக்கணும். அவங்க மானிட்டர் பண்ணாதான் இதில் உண்மை வெளிவரும். ஏன்னா குற்றச்சாட்டே அந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவங்களில் தொடர்பு உள்ளவங்களே, கைது செய்யப்பட்டவர்களே அன்றைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறது முதல்வரை நோக்கி அவர்கள் கை காட்டுகிறார்கள். காரணம், அந்த இறந்து போன 4-5 பேர் அந்த திடீர்னு அந்த காலகட்டத்தில் இறந்துருக்காங்க. குறிப்பாக அந்த கனகராஜுங்கிற டிரைவர் மற்றும் அதில் சம்மந்தப்பட்டவங்க, அந்த நேற்று பேட்டி கொடுத்தவருடைய மனைவி, குழந்தைகள், இன்னொருத்தர் தினேஷுங்கிற அங்கே கொடநாடு ஊழியர் எல்லாம் இறந்துருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு ஃபிஷ்ஷியாக இருக்கும்பாங்கள்ல, அதில் ஏதோ ஒரு சந்தேகம் வருது. குறிப்பாக இதில் தனக்கு தொடர்பு இல்லைன்னா முதலமைச்சர் என்ன சொல்லணும்? அவர் ஏதோ வந்து அதை கொலை கொள்ளை கேஸில் சம்மந்தப்பட்டவங்க என் பேரை சொல்லியிருக்காங்க, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலேன்னு சொல்லாமல் ஏதோ பதற்றம் தெரிகிறது, பயம் தெரிகிறது, அவசரம் தெரிகிறது. ஏதோ ஒரு பதற்றத்தில் இங்கேருந்து காவல்துறை அனுப்பி அவங்க மேலே கேஸ் போட்டு
இங்கே நீதிமன்றம் என்ன சொன்னது, எலும்பு நீதிமன்றம் இதில் என்ன அவங்களெல்லாம் நாங்கள் வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்னதே அவருக்கு ஒரு பெரிய ஒரு தலைக்குடி தான். இதுலேருந்து அவர் பயப்படுறதை பார்த்தா இதில் வந்து ஒழுங்கான விசாரணை தேவையோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அமைப்பு வேணாலும் விசாரிக்கட்டும், அது தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், யார் வேணாலும் விசாரிக்கட்டும், அதை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி அவர்கள் மானிட்டர் பண்ணணும். எப்படி இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் திரு பொன்மாணிக்கவேல் கேஸை வந்து அவங்க ரெகுலராக மானிட்டர் பண்ணுற மாதிரி இதை மானிட்டர் பண்ணால் தான் உண்மை வெளிப்படும். இல்லைன்னா கொஞ்சம் காலம் ஆகும். அது சரியாக விசாரிக்கப்பட்டு உப்பை தின்றவர்கள் தண்ணி கொடுக்கின்ற காலம் நிச்சயம் வரும். நான் ஒரு சில கட்சிகளோட கூட்டணி சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கேன், மாநில கட்சிகளோட. அது கட்சிகளை சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஒரு வேளை நீங்கள் கூட்டணி பேசி அதில் வந்து சீட் ஷேரிங்லாம் அதில் முடிவுக்கு வந்தால் தான் நம்ம வந்து அதை வெளியிடுறது தான் அது நாகரிகமாக இருக்குன்னு கருத. அதனால் நாங்கள் கூட்டணி அமைப்போம். பேரை சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அதில் வந்து ஒரு உறுதியான ஒரு முடிவு எட்டியவுடன் நான் சொல்வேன். அது ஒன்றும் அதுவரை கொஞ்சம் காத்திருங்கள். ஒருவேளை நான் தான் திருப்பி சொல்கிறேன், கூட்டணியாக அமையலைனாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய கட்சி என்று நினைக்காதீர்கள். அது அம்மாவுடைய தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற 90% மேல் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கம் இது. அம்மா அவர்கள் எப்படி 2014 தனித்து போட்டியிடுறார்களோ அதுபோல் போட்டியிடுகின்ற நிலைமை வந்தாலும் அதில் 40 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டு அம்மா அவர்கள் வெற்றி பெற்றது போல் மாபெரும் வெற்றி பெற்று பிரதமரை தீர்மானிக்கின்ற சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விளங்கும். நானே சொல்கிறேன், தேசிய கட்சிகளை ஆதரிப்பதனால் தமிழ்நாட்டு நலன்கள் இதுவரை கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவில் தான் தமிழ்நாட்டு பிரச்சனைகள், குறிப்பாக காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், பாலாறு பிரச்சனையாக இருக்கட்டும், நமது பெரியார் டேம் பிரச்சனையாக இருக்கட்டும், அதில் அந்த கட்சிகள் எதுவுமே சரியாக வந்து தமிழ்நாட்டு நலனை கருதி அவர்கள் செய்யாமல் அவர்கள் அந்த மாநிலங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நிலவுவதால் மத்தியில் உள்ள தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் மாநில கட்சிகளுடன் நாம் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டும் என்றால் மாநில கட்சிகளோடு நாம் கூட்டணி அமைத்தால்தான் சரி வரும். இல்லை என்றாலும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி 2014 மாநில கட்சியை அம்மா அவர்களின் இயக்கத்தை ஆதரிக்க என்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதே மனநிலையில் இருக்கிறார்கள். நிச்சயம் நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்று மத்தியில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவோம். இப்போ இங்கே வந்து நமது குடவாசல் வடக்கு ஒன்றிய செயலாளர் துணைச் செயலாளர் பாலா மேலே ஒரு பொய் வழக்கு நேற்று போடப்பட்டிருக்கு. அவர் வந்து சொந்தமாக தொழில் உடையவர். அவர் மேலே எந்தவித ஒரு தவறான இதுவும் கிடையாது. அவரை அழைத்து கொண்டு வைத்து காவல் நிலையத்தில் வச்சு போய் கேஸ் டிஎஸ்பி எங்கள் நன்னிலம் டிஎஸ்பி கைது செஞ்சு கேஸ் போட்டிருக்காரு. அதுமாதிரி அண்ணன் நம்ம காம்பவுண்ட் புகழ் ஓஎஸ் மணி என்ன பண்ணியிருக்காரு, அங்கே பிபிடி ஆக்ட்லேயே போய் வழக்கு போட்டிருக்காரு. இதெல்லாம் எத்தனை நாள் போட போகிறாங்க? இவங்கெல்லாம் இங்கே நடமாட முடியாத மாதிரி போய்விடுகின்ற சூழ்நிலை வேணாம். ஏன்னா ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுனால இவங்க ஏற்கனவே கவனிச்சாங்க. அந்த கஜா புயலப்போ என்ன பாடுபட்டாங்க இவங்கெல்லாம். கட்சி கூடிய கூட கட்டிக்கிட்டு போக முடியாத அளவுக்கு முன்னாடி காவல்துறை ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸோடு போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இன்னும் அவர்கள் திருந்தலைன்னா அவங்களை அந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. அதனால் இதே மாதிரி காவல்துறை தயவு செய்து இது போன்ற அவர்களின் செயல்பாட்டுக்கு நீங்கள் வந்து துணை போனீங்கன்னா, ஏற்கனவே பல சம்பவங்கள் இருக்குது. துரைன்னு ஒரு கமிஷனர் இருந்தார் சென்னையில், காளிமுத்துன்னு ஒரு கமிஷனர் இருந்தார். அவர்லாம் வந்து அவங்க வந்து நடுநிலையாக செயல்படாததால் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். இதே நிலையை இவங்க அனுபவிக்கணும், நீதிமன்றங்கள் படிக்கட்டில் நிற்கணும்னு அவங்க தலையில் எழுதியிருந்து இருந்துச்சு. அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது.